ஓ 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். இதுல வந்து சாப்டர் 1. சாப்டர் 1ல ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கணும். என்ன பார்க்க போறோம்? ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். அதுல ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஆர்டர் பேர் பார்க்க போறோம். ஆல்ரெடி நம்ம வந்து 9th படிச்சிருக்கோம். செட்னா என்ன அப்படின்ட்டு வெல் டிஃபைன் பண்ண முடிஞ்சதுதான் நம்ம வந்து செட்னு சொல்லியிருக்கோம். அந்த செட்டோட கண்டினியூஷன் தான் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். சரியா? இதை வந்து லேபேஸ் அப்படிங்கிறவர் வந்துதான் இதை பத்தி நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாரு. அவர் வந்து 1646 அவர் வளர்ந்து 1716 இறந்திருப்பாரு. 26 வகையான ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு கிளாசிக்கும் கூட. ஓகே, அது ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் தான். இப்போ அதுல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் ஆர்டர் பேர் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஆர்டர் பேர்னா என்னன்னா, பேர்னா என்னமா ஒரு ஜோடியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்டர் பேர்னு சொல்லுவோம். சரியா? அந்த ஆர்டர் பேர்ல உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம் அப்படின்னா இதை ரோன்னு சொல்லுவோம், இதை காலம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 1, 3, then 2, 4, then 6, 8, 4, 12. இதுல வந்து இதான் பேர்னு சொல்லுவோம், ஒரு ஜோடி அப்படின்னு சொல்லுவோம். இதுல வந்து இப்போ ரோங்கிறது வந்து 1, 3ங்கிறது வந்து ஸ்ட்ரீட். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஆடிட்டோரியம் எடுத்துக்கோம். ஆடிட்டோரியத்துல சேர் வந்து ஆர்டரா தான் இருக்கும் இல்லையா? அந்த ஆடிட்டோரியத்துல உள்ள சேர்ல இப்போ ஒரு ரோ இருக்கு அப்படின்னா அந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோல 1, 2, 3 தேர்ட் சீட். அதே மாதிரி செகண்ட் ரோல 1, 2, 3 4th சீட். ஓகேவா? அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் இது. அதே மாதிரி 6th ரோல 8th சீட், 4th ரோல 5th சீட். இததான் என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்டர் பேர் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, ஆடிட்டோரியம் ஆர் மூவி தியேட்டருக்கு போயிருக்கீங்களா, அங்கேயும் அப்படிதான் இருக்கும் இல்லையா? அதை வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கார்ட்டீசியன் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்னன்னு சொல்லுவோம். கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னா என்ன சொல்லுவோம்? ஏதோ ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம், அதுதான் பெருக்குறது. அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ராடக்ட்னு சொல்லுவோம். எனி டூ நம்பர்ஸ் லெட்டர்ஸ் ஏதோ ஒன்று A cross B, இதுதான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபங்க்ஷன் எடுத்துக்கோம். ஃபங்க்ஷனா தமிழ்ல சார்புகள். ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஓவல் ஷேப் எடுத்துக்கோம். ஓகேவா? இதுல இந்த இடத்துல எனி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிறேன், இதுல ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா? வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேன். இங்க வெஜிடபிள்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போட போறேன், அங்க ஃப்ரூட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டர் போட போறேன். வெஜிடபிள்ஸ் வந்து இது கேரட்னு எடுத்துக்கிறேன். இது கேரட். இப்போ நான் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன போடுறேன்? சி போ. கேரட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர். அடுத்தது என்ன பண்றேன்? கேரட்டுக்கு அப்புறம் பிரிஞ்சால் சொல்லணும். பிரிஞ்சால் போட்டேன். பிரிஞ்சாலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் பி. அடுத்து லேடிஸ் ஃபிங்கர் போடுறோம். ஃபர்ஸ்ட் லெட்டர் என். ஓகேவா? அதே மாதிரி இந்த பக்கம் ஃப்ரூட்ஸ்ல எனி ஃப்ரூட்ஸ், ஏதாவது ஃப்ரூட்ஸோட நேம் வந்து எழுத போறேன். இப்போ வந்துட்டு ஆப்பிள் ஏ போடுறேன். ஆரஞ்சு போடுறேன். சப்போட்டா போடுறேன். கிரேப்ஸ்.
AG4. இப்போ இந்த காலம்ல பாத்தீங்கன்னா 3 வெஜிடபிள்ஸ் இருக்கு. ஆனா இந்த காலம்ல பாத்தீங்கன்னா எத்தனை இருக்குது? 4 ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ ஒண்ணுக்கு மட்டும் என்ன கிடையாதுமா? பேர் கிடையாது. சரிங்களா? ஒண்ணுக்கு மட்டும் என்ன கிடையாது? பேரு கிடையாது. சரியா? இப்போ நான் இத ஒண்ணு மட்டும் ஒவ்வொன்றுக்கு கூட ஜாயின் பண்ண போறேன். அதாவது ஒருத்தர் வந்து மித்த உள்ள 4 பேர் கூட ஃப்ரெண்ட் ஆக போறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப கேரட் என்ன பண்றாங்க? ஆப்பிள் கூட ஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஆரஞ்சு கூட ஜாயின் பண்ணாங்க. அடுத்து சப்போட்டா, அடுத்து கிரேப்ஸ். ஓகேவா? அப்ப ஒரு ஆள் என்ன பண்றாங்கன்னா 4 பேரோட ஃப்ரெண்ட் ஆகும். அப்ப ஒரு ஆள் எத்தனை பேரு? 1 2 3 4. அதே போல அடுத்த ஆளும் கிரீன்ஸ் ஆளும் அதே ஆப்பிள் கூட ஜாயின் பண்றாங்க. அடுத்து ஆரஞ்சு, அடுத்து சப்போட்டா, அடுத்து கிரேப்ஸ். அடுத்து லேடிஸ் ஃபிங்கரும் என்ன பண்றாங்க? ஆப்பிள், ஆரஞ்சு, சப்போட்டா, கிரேப்ஸ். ஓகேவா? மொத்தம் எத்தனை பேர் நமக்கு கிடைச்சிருச்சுப்பா? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. மொத்தம் 12 பேர்ஸ் நமக்கு கிடைச்சிருக்காங்க. 12 பேர். ஓகேவா? இப்ப இததான் நம்ம இங்க எழுத போறோம். சரியா? கார்டீசியன் ப்ராடக்ட்ல எழுத யார் எல்லாம் இருக்கா? C, A. C, A. அடுத்து C, O. அடுத்து C, S. அடுத்து C, G. நெக்ஸ்ட் B, A. இது புரியும் நினைக்கிறேமா? இது யார் எந்தெந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் கூட ஜாயின் பண்ணிருக்கோ அதை அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறோம். அவ்வளவுதான். C, A, C, O, C, S, C, G. இது எல்லாருக்குமே ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி B, A, B, O, B, S, B, G. நெக்ஸ்ட் அதே போல L, L, A, L, O, L, S, L, G. அவ்வளவு. ஓகேவா? அடுத்து என்ன எழுதுறோம்? B, O, B, S, D, next என்ன இருக்கு? L, L, A, L, O, L, S, L, அவ்வளவுதான். இதுதான் கார்டீசியன் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். இதை வச்சுதான் நம்ம அடுத்து வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே என்ன பண்ண போறோம்? போட. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் போட போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ ஓகே அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோல கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? தேங்க்யூ. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.